Okay, let's go. ருக்ஷி வாங்க, இன்னைக்கு பர்த்டேயா? விஷ் ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. யார் கொடுத்ததுன்னு தெரியுமா அதெல்லாம்? யாரு? இல்லையே, சித்தி கொடுக்கணும். உங்களோட சித்தி தான் வளமை எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இது இன்னொரு ஆள் ஆர்டர் பண்ணதானே அவங்க சித்தி இந்த முறை பேசாமல் இருந்துட்டாங்க. 2 பேர் சேர்ந்து இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. கேக்கும் அந்த கிஃப்ட்டும் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அந்த பிரேமும் அந்த இதுவும் டெடியும் இன்னொரு ஆள் கொடுத்துருக்காங்க. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். சரி, குட்டியா? ஷாமா? ஷாம் ஒரு ஆள், ஓகே. இன்னொரு ஆள் நாங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா நாங்கள் கொண்டு வந்தோம், அவ்வளோதான். சித்திக்கு வயலில் தான் இந்த மாதிரி ஷாம் கொடுத்துட்டாரு. இன்னொரு ஆள் எப்படியுமே நீங்கள் சித்தியோட பேர் வந்தோடனே சொல்லிடுங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க அடிக்கடி கொடுக்குறது வீடியோஸை பார்த்துருப்பீங்களே. இன்னொரு ஆள் கொடுத்தாங்க, யாருன்னு யோசிக்க போவோம். கிஃப்ட்ஸை உடச்சி பாருங்க. ஓ, எல்லாமே உங்களுக்கு தான், உடச்சி பாருங்க. வேற யாரும் சொல்லலையா இப்படி கிஃப்டெல்லாம் வருதுன்னு? எதுவும் சித்தியை தவிர வேற யாரும் பாசம் இல்லையா? அப்பாவும் கொடுக்கல. நல்லா இருக்கா பிரேம்? நல்லா இருக்கு. சரி, இப்போ சொல்லுங்க யாருன்னு. சித்தி இல்லை, சித்தி இல்லை ஷோரா. ஏன்னா சித்தியோட வேற எப்படி நீங்கள் வந்தோன்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு தெரியும். சித்தி இல்லை, அதுக்கு மேலே தான் ஷாம் கொடுத்தாரு. ஓகே, இன்னொரு ஆள் சொன்னாங்க. 2 பேர்த்தோட டெலிவரி கடைசியாக பார்த்தா ஒரே வீடு. அவன் நானும் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அதே ஆர்டர் இன்னொன்று வந்திருக்குன்னு, 2 ஒன்றா கொண்டு வந்துட்டேன். நீங்கள் தான் சொல்லலாம். அப்பா அவள் வீட்டில் உள்ள அவ்வளோ பேரை லிஸ்ட்டு போட்டு வருவீங்க போலையே. அப்பாவா அம்மாவா ஹஸ்பண்டா எல்லாம் கேட்டுருவீங்களே. அப்பாவையும் சித்தியும் தவிர வீட்டில் யாரும் பாசம் இல்லை, கொடுக்குறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படியா கொடுத்தவங்க பாவமே எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு வார்த்தைக்காவது என் பேரை சொல்ல மாட்டேங்குதுன்னு. நாங்கள் இல்லை, அவன் கொடுத்தவங்க. நான் கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு தானே அவனை தெரியும் நாங்கள் எப்படி கொண்டு வந்துருப்போம். இல்லையேன்னு அங்கே கேட்கக்கூடாது, யாருன்னு எங்கிட்ட சொல்லணும். அவர் யார்? ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட் தான். அவர் இல்லை, அவரே எனக்கு இப்போ தான் கண்டிருக்கேன். நாங்கிறேன் அவரை வந்து தான் சொல்லிடுவேன். இப்போ அவங்களுக்கு சித்தே இல்லாட்டி அப்பா அதை தவிர யாரும் யாரும் கொடுக்க சான்ஸ் இல்லை. அப்படியா? இப்படியே தான் நான் வீடியோ போடுவேன், அவங்களுக்கும் அனுப்புவேன். அந்த கிஃப்டே உடச்சி பாருங்களே. அப்போ சரி கெஸ் பண்ணுறீங்க. நான் ஆனால் அதை உடைக்க முடியாது, கொஞ்சம் யோசிச்சுக்குங்க யாராக இருக்கும்னு. ஏன்னா உடச்சிட்டு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் என்னடா அது கடைசி எழுதி சொல்லேன்னு வச்சுருவாங்களே. அதை உடச்சிங்கன்னா சொல்லிடுவீங்க. அதனால் ஒருக்கா உடைக்க முடியாது, யோசிச்சுட்டு சொல்லிட்டு உடைங்க. அதை பார்த்துட்டு சொன்ன வேலையிலையே. சரி, கேக்கை வெட்டிட்டு எனக்கு யோசிச்சு சொல்லுது, எனக்கு கடைசி அதை உடப்போம். அதை வைங்கல அப்படியே. யார் மாமி? அப்படி மாமி மச்சான் ஒன்றும் சொன்னால் எனக்கு தெரியுமா யாருன்னு? பேரை சொல்லணும். சரி, கேக்கை வெட்டுங்களே. நிறுத்திடுமா? கெஸ் பண்ணீங்களா அப்படி யாராவது செய்வாங்கன்னு? செய்வாங்க. எப்படி எல்லாம் கெஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் சித்தியை தாண்டி ஒரு ஆள் செஞ்சுருக்காங்க. மாமின்னா யாரு சொல்றீங்க? எனக்கு தெரியாது. பேரை சொன்னீங்கன்னா எனக்கு அவங்களா இல்லையான்னு சொல்லலாம். யாரும் சொல்லல, யாருங்கிறத எனக்கு வரல. அதுதான் இல்லை, வெட்டுனா பரவாயில்ல, சாப்பிட விடுறதுல அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஷாமை மட்டும் சொன்னீங்க, ஷாம் கொடுத்த கிஃப்ட்டை மட்டும் தந்துட்டு மற்றெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன்.
பாட்டி வாங்க சார் சொல்ற எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கு. எல்லாருமே நீங்க எனக்கு சொல்லவே இல்லை. நீங்க சித்தி, நீங்க அப்பா, நீங்க அப்படிலாம் சொல்ல எனக்கு தெரியுமா? பேரை சொல்லணும். அதான் கேள்வி கேட்கலாம். நாங்க நிறைய பேர் பாஸ் இருக்காங்க தான் தெரியல. அது நிறைய பேர் லிஸ்ட் அப்படியே சொல்லி ஆளு பாப்போம். பாப்பா அந்த வீட்டுலலாம் கேட்டுங்க யார் யார் பாசம்னு சொல்றாங்களா? அப்பாவையும் சொன்னேன், சித்தி சொன்னேன், மாமி சொன்னேன், எல்லாரும் இல்லைன்ட்டீங்க. அப்பா, சித்தி, மாமினா எனக்கு தெரியுமா அவங்கள? நீங்க பேரை சொல்லுங்க. ஒரு ஆளு சொன்னேன்னா ஷாம், நீங்க ஓகே. சித்தியும் அப்பாவும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. அப்பா இதுல இன்க்ளூட் ஆகவே இல்லை. கேட்கலையா? சரி, கடலில் உருகி ஊத்த போகுது, வெட்டிருங்களே. சேம் ஹேப்பி பர்த்டே சொல்லுங்க. ஆமா சார். சுத்தி போட்டாலும் வர சேம் மாட்டேன். சேம் ட்ரை பண்ணுங்க. எனக்கு கவலையா இருக்கு. எவ்வளவுலாம் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க, யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவங்க இந்த வீடியோ பார்க்கல எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆச்சு, இன்னும் யாருன்னு சொல்ல. சரி சரி, வெட்டி சாப்பிட்டுக்கிட்டா சொல்லுங்க, பரவாயில்ல, என்ன செய்ய. சேம் என்ன ஷாம் இன்னைக்கு டல்லா இருக்கீங்க? சேம் வாங்க. அக்கா பாவம் தானே, போங்க. இங்க பாருங்க. அங்கிட்டு பாரு. சேம் வாங்க. ரிட்டர்ன். சேம் வாங்க. என்னண்ணா வாங்க. இந்த வரேன். என்ன அவரே. என் புள்ள பாவம். ஐயோ, எல்லாம் ஓட்டி பிடிச்சாச்சா? அண்ணா அண்ணா அண்ணா. ஃபைனல் டச் மச்சான். அழகா 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 பூசுறான். கிரீம் தானே பூசுறான். கேட்கலாம் நல்லா இருந்துச்சா? இப்ப நல்லா இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல. கொடுத்தவங்க யாரும் சொல்லியிருக்காங்க. வாங்க. போங்க. இப்ப யாருன்னு சொல்லுங்க. ஏன்னு கேக்குறேன். கேக்கே சாப்பிட்டீங்க, ஊட்டிட்டீங்க, செலிப்ரேட் பண்ணிட்டீங்க. ஆட்டுக்காரங்க என்ன வெயில்ல போங்க. போனா என்ன சொல்லி கொடுக்குறேன், அது கேட்டு சொல்லுங்க. தெரியாதா? சார்ந்தது பிரேம் ஏதோ உடச்சு பாருங்களே. ஆனா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அதையும் சொல்லிட்டேன். சாரி. நான் பொறுக்க முடியலையா? உட்காருங்க. சில நேரம் நீங்க கொடுத்தே இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க கூட கொடுத்துருக்கான்.
இருக்குமோ யாரு யாரு வச்சிருக்காருலாம் அது சைடில் பாருங்க ஒரு லைட் ஒன்று இருக்கும் அதை ஒன் பண்ண போகும் அப்படியே வச்சு இப்போ சொல்லுங்க எனக்கு யாருன்னு நான் தான் மாமின்னு சொல்லி மாமினா எனக்கு தெரியுமா யாருன்னு பேர் சொல்லு. அப்படியே திருப்புங்க அதை வைக்கிட்டு Thank you மாமி. வளர்க்கணா Thank you so much. Love you அம்மா. Sorry. எவ்வளோ சொல்லி வேலை இல்லை கடைசியா போட்டோ பார்த்துட்டு நான் சொன்னேன். மாமி மாமி நீ எந்த மாமின்னு சொன்னீங்களா தெளிவா சொல்லிருக்கேன் உட்காருங்க. இத பாருங்க. Thank you. அண்ணா கப்பல்ஸா அதுதான் ஆட்டோ நடிச்சிருக்கேன் அம்மில gift எப்போ கொடுத்துட்டா. Thank you. நிச்சயத்தை மாமிகிட்ட கால் பண்ணிருக்காங்க ஆனா இருந்தாலும் பாவம் கடைசியா சொல்லிருக்க கூடாது பாவம், நீங்களே வெறுப்பேத்தாதீங்க. இல்லை இருந்தாலும் சரியில்லையே இவ்வளோலாம் செஞ்சா நான் நினைச்சேன் சித்திக்கு அடுத்த கைக்கு சொல்லிடுவீங்க நான் சொன்னேன். இல்லை